அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக சீடர்களில் என்னுடைய மகன்றதுக்காக நான் சொல்லலை, ஆனால் அவனுக்கு இந்த ஆன்மீக பாடல்களில் பொருள் தேடுறான். ஆன்மீக பாடல் தேடுறதில்லை, ஆன்மீகத்தினுடைய பொருள் தேடுறான். இதுதான் ஆன்மீகத்துக்கு ஊர்ந்துகோல், இதுதான் வழி. அதில் இருக்கிற உண்மைகளை தெரியும் போது தான் நம்ம அதில் பயணம் பண்ண முடியும். அதில் இருக்கிற உண்மைகள் தெரியாததுனால நம்ம ஒரு நேரம் படிப்போம், ஒரு நேரம் விட்டுடுவோம். அப்போது அதை ஆராயணும், அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. இப்போது அருணகிரி ஒரு பாடலில் சொல்கிறாரு, நாத விந்து கலாத்தி நமோ நமோ, வேத மந்திர சொருபா நமோ நமோ, போக அந்தரி பாலா நமோ நமோ, அருள் தாராயா அப்படின்னாரு. இப்போ இதை பாட்டு கேட்கறதுக்கு டிஎம் பாடினாரு, ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறாரு. அருணகிரியை நல்லா எழுதிக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நாதம் விந்து கலை. நாதம்னா ஆன்மா, கலைன்னா உயிர், விந்துன்னா ஜீவன். இந்த மூணும் ஒன்றா சேர்ந்தால் இறைவனுடைய சமமானவன் நீ. அப்போ உன்னை இந்த உலகத்தில் எந்த தீமையும் எதையும் செய்ய முடியாது. அதுக்கு இந்த போக அந்தரி பாலா நமோ நமோன்றாரு. போக அந்தரி பாலானா கீழகிற ஜீவனும் மேலகிற ஆன்மாவும் இணையணும். இது அந்த பாட்டினுடைய பொருள். இது இணைஞ்சது பிறகு இந்த குழந்தைக்கு வரம் கொடுக்கறது, வரம் தாராய், என்ன வாழ வைக்கிறதுக்கு வழி சொல்லு அப்படின்றது. ஏன்னா அப்போ தான் அது முடியும். இதை மாதிரி ஒவ்வொரு பாடலையும் பொருள் அறியணும். பொருள் அறியாமல் பாட்டு பாடி நான் 100 பாட்டு பாடுவேன், 200 பாட்டு பாடுவேன்னா அதில் ஒரு பயணம் கிடையாது. பாட்டுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆற்றல் இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான். அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான்ற ஒரு நம்பிக்கையோடு இதுக்கு பதில் சொல்கிறேன். நான் உண்மையும் சத்தியமோ எங்கே இல்லையோ அங்கே ஞானத்தை போதிக்கக்கூடிய வல்லமையும் இல்லாத போயிடும். இந்த கலைன்றது தனக்குள்ள ஒரு இருக்கிற நெருப்பை வரவங்க எல்லாருக்கும் ஏற்றி வைக்கிற ஒரு தொண்டு. இது வேலை கிடையாது, இது ஒரு சேவை, இது ஒரு தொண்டு. ஏன்னா அறியாமை விளக்க உட்காந்து ஒருத்தர், இப்போ நான் அறியாமையில் இருக்கிறேன், என் பக்கத்திலேயே உட்காந்து ஒருத்தர் டெய்லி எனக்கு வழிகாட்ட முடியுமா? ஏப்பா இதாம்மா நல்லதுன்னு ஒருத்தர் வழிகாட்டினே இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய பாடம் நமக்கு நல்லது கெட்டதை அதை எடுத்து உரைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கலையை யார்கிட்ட இருந்து வாங்கினாதான் அந்த கலை பழிக்கும். நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம், ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம். என்ன சாமி, ஒரு நல்ல தொழில் தொடங்குறோன்னு என்ன பண்ணுவான்? வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட அவங்க கையால் காசை வாங்குவோம். ஏன் அவங்க கையால் காசு வாங்குவோம்? அவங்க மட்டும்தான் நாம் நல்லா ஆகணும்னு நினைப்பாங்க. போகிறவர்களெலாம் வாங்கிட முடியுமா? ஒரு நல்ல காரியம் தொடங்கினா கூட யாரோ ஒரு பெரியவங்க கிட்டேயோ வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ நாம் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க மூலயமா கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அந்த செயல் ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். அந்த தொடங்கின செயல் விருத்தி ஆகுன்றது உலக வாழ்க்கையிலேயே நாம் ஒரு சம்பிரதாயமாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது இவ்வளோ பெரிய கலை, இந்த கலை ஏதோ நம்ம வர பாடம் கிடையாது. இது என்ன? கரை சேர்க்கிற வித்தை. எந்த வித்தை இது? உலகத்தில் பிறந்ததெல்லாம் செத்து தான் தீரணும். அது இந்த உலகத்தோட இயற்கை, அதுதான் விதி. அதை யாரும் ஜெயிச்சவங்க இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. அது என்ன சாமி உண்மை? பிறந்தவங்க எல்லாம் போய் தானே ஆகணும். யாராவது இருந்துக்கிறாங்களா? நமக்கு முன்னாடி எந்த பரமையில் இருந்தவங்க யாரும் இல்லை. அப்போ நாமளும் இருக்க மாட்டாங்கன்றது தான் விதி. ஆனால் இந்த பாடம் ஒன்று மட்டும்தான், நீ பிறந்துட்டு அதை மாற்ற முடியாது. ஆனால் திரும்பவும் இன்னொரு அம்மா வயிற்றுல, இன்னொரு கரு வயிற்றுல போகாமல் இருக்கிறதுக்கான சக்தியை, அந்த ஜோதியை, அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஒரு பாடத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அதுக்கு சாட்சியாக இருக்குது நம்மளுடைய குருநாதர் இருக்கார். அவர் மட்டும்தான் ஐயா சொல்வார், விதியை ஜெயிக்கவே முடியாதுப்பா, விதி மட்டும்தான் உன்னோட தொடக்கமும், விதி மட்டும்தான் முடிவும். அதுதான் உன்னை ஆட விடுது, அதுதான் உன்னை அடக்கவும் போகுது. ஆனால் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை விதியை நம்பி நீ வாழ்நாள கழிச்சிடாத. எப்படி ஐயா விதி தான்ப்பா எல்லாம் அப்படின்னு சொன்ன அதே ஐயா தான் விதியின் பெயரால சும்மா உக்காந்துடாத.
விதி தான் நீ பிறக்கிறதுக்கு காரணம், விதி தான் நீ போகிறதுக்கும் காரணம். ஆனால் இந்த பிறக்கிறதுக்கும் போகிறதுக்கும் நடுவில் இடைப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு மதிய இறைவன் கொடுத்துருக்கிறான். அந்த மதியை கொண்டு நீ வாழ்ந்துக்கோ. அந்த மதியை கொண்டு நான் வாழ்ந்தால் விதியை ஒரு வேளை வெல்லக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கலாம். எதை கொண்டு வாழ்ந்தால்? மதியை கொண்டு வாழ்ந்தால். அப்போனா மதியனா அறிவு சாமி, அப்போனா மற்றவங்களாம் பாடம் பண்ணாதெல்லாம் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி ஒரு கேள்வி வரலாம்ல. அப்போ பாடம் பண்ணுறவங்க தான் அறிவோடு இருக்கிறாங்களா? மற்றவங்கன்னா அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க? இது அப்படி இல்லை. மற்றவங்க எல்லாம் மனசோடு இருக்கிறாங்க, அறிவுக்கான செயல் கம்மி. ஆனால் பாடம் பண்ணுறவங்களுக்கு மனசோட செயல் குறையும், அறிவோட செயல் அதிகமாகும். மனம் உடலோடு சேர்ந்து உறவாடனா அது உலக வாழ்க்கை. அதே மனம் உயிரோடு சேர்ந்து உறவாடுனா அது இறைவனோட வாழ்க்கை, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. எப்படி சாமி? இந்த மனசு உடம்போடு சேர்ந்து உறவாடுனா அது உலக வாழ்க்கை. அதே மனம் இந்த உடல் நானல்ல, இந்த மனம் நானல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனம் உணர்ந்து அது நம்மளை உயிரோடு சேர்ந்து போச்சு உறவாடிச்சுன்னு சொன்னால் அது நான் வாழ்கிற வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இறைவனோட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை அந்த வாழ்க்கைக்கு உண்டு. எதோட உறவாடினா? உயிரோட என் மனம் உறவாடனா. அப்போது தனக்கு ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் இல்லைன்னா நான் போனோம் அப்படின்னு யாராவது ஊர் உலகிற சொல்கிறாங்களா? சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்கன்னு சொன்னால் சாவுக்கு போகிறவங்க சொல்லுவாங்க. சாவுக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஞானம் வருமா. அந்த ஞானம் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைமில் அவனுக்கு ஒரு ஞானத்தை உருவாக்கிடும். என்ன ஞானம்? இந்த உலகன்றதே இவ்வளோதான்ப்பா, இந்த மனுஷன் வாழ்க்கைன்றதே இவ்வளோதான். நீ 1000 வச்சுருந்தாலும் ஒரு நாள் எல்லாரும் போய் சேர்ந்துட வேண்டியது தான், இது எதுவுமே நிலையில்லைப்பா அப்படின்னு அந்த ஞானத்தை இறைவன் எங்கே ஊட்டுறான்? சாவு வீட்லையும் சுடுகாட்லையும் ஊட்டுறான். அது எது வரைக்கும் வரும்? தலையில் தண்ணி ஊற்றுற வரைக்கும் வரும். தண்ணி ஊற்றுன உடனே அந்த ஞானம் தண்ணியோடு போயிடும். திருப்பி நான் எந்த கோலத்தில் இருந்தனோ அந்த கோலத்துக்கு தன்னை மாற்றி வச்சிடும். அப்போது மனசோடு நான் உறவாடணுன்னு சொன்னால் ஞானம்ன்றது வந்து வந்து போகிற ஒரு விஷயமாயிடும். ஆனால் உயிரோடு உறவாடினா என்னோட ஞானம் எனக்கு தக்க வச்சுக்கும். புரியுதுங்களா? அப்போது ஐயா என்ன சொன்னார்? உலகத்தை பார்க்காத உன்னை பாருப்பா. எதுக்கு உன்னை பாருன்னாரு? அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சாதானே என்னை பார்க்க முடியும். நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னு ஐயா சொல்கிறதுக்கு முன்னாடி நான் போய் என்னை யாருன்னா கேட்டுதான் சொல்லியிருப்பேன். கேட்குறவங்களாம் பைத்தியக்காரன் இருப்பேன். அதெல்லாம் சாமி சொல்லியிருப்பேன். ஐயாவுக்கு முன்னாடி 1000 ஞானி இருந்தாங்க, 1000 பேர் உபதேசம் பண்ணியிருந்தாங்க. யார் சொல்லி எனக்கு புரியவே இல்லை. ஆனால் ஐயா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ யார், நீ எதுவாக இருக்கிற. விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் காட்டின மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு ராமகிருஷ்ணரா நம்மளுடைய குருதேவர் இருந்து நம்மளை எல்லாரையும் விவேகானந்தரா மாற்ற முயற்சியில் இருக்கிறார். அவர் ஏதோ அங்கே சும்மா உட்காந்து ஒரு நொடியும் பாடம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் விவேகானந்தரா மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் ஐயாவும் பாடம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதுக்காக அவர் விவேகானந்தரா மாறணும்? எல்லாரையும் எதுக்கு மாற்ற முயற்சி பண்ணணும்? எதுக்காக குருவோட புகழ் வெளியே வரணும்? குருன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா இப்போ நிறைய பேர் இங்கே வந்திருப்பாங்க, நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சாமி எனக்குன்னு ஒரு குரு கிடைக்கவே இல்லை. நானும் எவ்வளோ நாள் இறைவன்கிட்ட போய் கேட்பேன், ஐயா உன்னை விழுந்து விழுந்து கும்பிட்றேன், நீ ஒரே ஒரு விஷயத்த பண்ண மாட்ற. என்ன பண்ண மாட்ற? எனக்குன்னு ஒரு குருவை நீ காட்டவே மாட்றப்பா அப்படின்னு நிறைய பேர் கெஞ்சி இருக்கிறாங்க. அந்த விஷயம் மூலமா நான் வணங்கக்கூடிய தெய்வம் தான் எனக்கு ஐயாவை காட்டுச்சின்னு சொன்னவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ தெய்வம் யாரை காட்டுது? தெய்வம் உலகத்தில் வேற எந்தையும் காட்டாத தெய்வம். நீ போய் கத்தி கதறி கூப்பாடு போட்டாலும் செவி சாய்க்காத அதே தெய்வம்
எனக்கு குரு ஒரு தேவரை கண்டுபிடிச்சு கொடுப்பா, எனக்கான குருவை நீ காட்டி கொடுன்னு போய் கேட்டால் அந்த தெய்வம் உன்னோட வேண்டுதலை ஏற்றுக்கின்னு உனக்கான குரு இதோ இருக்கிறாருன்னு உனக்கு கனவுலையோ வேற ஏதோ ஒரு சூட்சுமத்திலையோ உன்னோட கேள்விக்கு ஒரு பதில் சொல்றது மூலியமா ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி உனக்கான குருவை காட்டி கொடுக்கும். சரி, குருதேவர்கிட்ட வந்துட்ட, நம்ம ஒரு குரு தெய்வம் காட்டின குரு கிட்ட வந்துட்டோம். இப்ப குருவே தெய்வம், நம்ம அங்கதான் இருக்கிறோம். குருதேவர் என்ன பண்ணுவாரு? அவரு என்னையே பாருன்னு அவர் சொல்லவே மாட்டாரு. அவர் சொன்னாருன்னா நான் தான் குருன்னு அவர் சொல்லவே மாட்டார். சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? அவர் பெரிய ஜீரோன்னு அர்த்தம். நான் தான்ப்பா குரு, நீங்களாம் சீடன் சொன்னால் அவர் இன்னும் குருவும் தெரியல, சீடனுக்கும் லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். ஒரு குருவானவர் என்ன நம்பாத. ஐயா என்ன சொன்னார்? சாமி, தெய்வத்தை எனக்குள்ளே உணர முடியுமா, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டவங்களாங்கிறாங்க. ஐயா முன்னாடியே இதே மாதிரி மீட்டிங்கில், சாமி தெய்வத்தை காட்ட முடியாதுங்களா, முதல்ல நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்ட கூட்டமெல்லாம் இருக்குது. அதுக்கு ஐயா கோவப்படல. நான் பார்த்தேன், அது சத்தியம். ஆனால் நான் பார்த்ததுனால உனக்கு என்ன லாபம்? உனக்கு லாபம் இல்லைல்ல. நான் ஏதோ தூக்கத்தில் எழுந்து பார்த்த மாதிரி நான் பார்க்கல. நான் ஒரு பயணத்தில் போனேன். அந்த பயணத்தோட முடிவா, அந்த பாதையோட முடிவா தெய்வத்தை நான் பார்த்தேன். உனக்கும் தெய்வம் வேணுமா, நீயும் பார்க்கணுமா, நீயும் அந்த பாதையில் பயணம் பண்ணு. அதோட பாதையோட முடிவில் உன்னாலையும் தெய்வத்தை பார்க்க முடியும்னு ஐயா சொன்னார். இறைவன் கிட்ட போனா இறைவன் என்ன பண்றான்? குரு கிட்ட அனுப்புறான். குரு கிட்ட போனா குரு என்ன பண்றாரு? தெய்வத்துக்கிட்ட அனுப்புறாரு. இது ஒரு முடிவில்லாத வட்டம். இது மட்டும்தான் சத்தியம். இது ஒருத்தரை காட்டுற ஆட்டம். இது ஒரு ஊருக்கு வழி தெரியலன்னா போர்டு வச்சிருவாங்க, இந்த ஊருக்கு போற வழி இதுதான் காட்டுற மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி காட்டிப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே உலகத்துல இருக்க போறவங்க, எப்பவுமே இருந்துக்கினே இருக்கிறவங்க. அப்போ அனித்தியமான பொருளை அவங்க கை காட்டவே காட்டாது. சாவ போறதை காட்ட முடியுமா? எது இந்த உலகத்துல சாஸ்வதமா இருக்குமோ, எது எல்லா காலத்திலும் இருக்குமோ, நமக்கு முன்னாடியும் நாம போறதுக்கு அப்புறமா எந்த பொருள் எது உண்மையோ அந்த பொருள் என்ன பண்ணா ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கை காட்டிப்பாங்க. அதுல ஒருத்தர் யாரு? ஒன்னு தெய்வம், ஒன்னு குரு. குரு தெய்வத்துக்கிட்ட போனா குருவை கை காட்டுவாங்க, குரு கிட்ட போனா தெய்வத்தை கை காட்டுவாங்க. இந்த வாழ்க்கை எதோட சம்மந்தப்பட்டது? தெய்வத்தையே நம்பி பட்டினத்தார் வாழ்ந்தாரு. அவர் போனாரா? அவர் போகவே இல்லை. குருவே தெய்வம்னு பத்திரகிரியார் வாழ்ந்தாரு. அப்ப யாரு முன்னாடி போனது? குருவே தெய்வம்னு வந்து வாழ்ந்தவர் தான் முன்னாடி இறைவன் கொண்டு போயிட்டான். இறைவனு கூட தெரிஞ்சது. ஏன்னா என்னால பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு குருவின் மூலமா இறைவன் கண்டுபிடிக்கிறான், இறைவன் செயல்றான். அந்த உலகத்துல எந்த தெய்வமாவது உபதேசம் கொடுத்துருக்கான்? எந்த தெய்வமாவது ஞானத்தை போதிச்சுக்குதானா? எந்த தெய்வம் சும்மா மட்டுமே இருந்திருக்குது. ஆனால் குரு தேவர் மட்டும்தான் தெய்வத்தையும் காட்டி கொடுத்து நம்மளை சும்மா இருக்க வைக்கிறாங்க. ஏன்னா நம்மளால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கவே முடியல. சும்மா இருக்கிறோமா? சும்மா இருக்கிறதே இல்லை. உடல் மட்டுமே சும்மா இருக்குது. மனம் ஒரு நேரம் கூட சும்மா இல்லாம கடிகாரத்தில் அந்த பெண்டுலம் மாதிரி சதா மனம் ஆடிக்கினே இருக்குது. எங்கேருந்து எங்கே போயினுது? அங்கே ஆடி நாய் போல் அலையாதிரு மனமேனு எவ்வளோ சொன்னாலும் அது ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குது. அப்போ அது நிற்கணும்னா என்ன பண்ணுறது? அது நிற்கணும்னா என்ன பண்ணுறது சாமி? நிற்காம ஓடிட்டு இருக்கிற மனம் நிற்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஓயாமல் வெளியவும் உள்ளவும் போயிருக்கிற அந்த மூச்சை எனக்கு உள்ளுக்குள்ளே ஓட்டுறதுக்கான வழியை முதல்ல நான் கண்டுபிடிச்சிக்கணும். என்னுடைய மூச்சு எனக்குள்ளே ஒடுங்கினா, என்னுடைய பிராணன் எனக்குள்ளே ஓடனா, அப்போ தான் தெரியும் என்னுடைய மனமும் அடங்கி ஒடுங்கி ஒரு இடத்துல நிற்கும். அப்போ மனம் அடங்கணும்னா முதல்ல எதை அடக்கணும்? என்னுடைய மூச்சை அடக்கணும். மூச்சை அடக்கணும்னா மூச்சை டம் கட்டின்னு இருக்கிறது இல்லை, வெளியே போகாம உள்ளுக்குள்ளேயே ஓட்டுறது மட்டும்தான் மூச்சு அடக்கிறது. எனக்குள்ள அடக்கி வைக்கிறது தான் மூச்சு பயிற்சி. அதை தான் நம்ம குருதேவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த பயிற்சி தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவை கொடுத்துருக்கு. இல்லைன்னா வாழ்க்கைன்னு எதுவும் தெரிஞ்சிருக்காது, அந்த எந்த வழியில் போகணும்னு தெரிஞ்சிருக்காது. இவ்வளோதையும் கடத்து நமக்கு நம்ம கடைபிடிக்க காரணமாக இருந்த நம்மளுடைய குருநாதரை நம்ம மனசில் என்னென்னைக்கும் நம்ம கோயில் கட்டி கொண்டாடணும்.